கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல வார்த்தை. வருடக்கணக்காக பல நாட்களாக கிடைக்காதது, நமக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் முற்றுப்புள்ளி வைக்கிறார். இல்லாததை தேவன் கட்டளையிட்டு சாத்தியமில்லாததை கூட அவர் சாத்தியமாக்கி தருவார். வாசியை கேட்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் வாசியை கேட்போம். அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு என்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷமா அங்க மழை இல்லை. நம்ம வேதத்துல தெரியும், இதுக்கு பிறகு 6 மாசம் இல்லை. அப்போ 3 வருஷம் மழை இல்லாத சம்பவம் நமக்கு தெரியும். இங்க என்ன சொல்றாரு? போ, நான் தேசத்துல கட்டளையிட போறேன். நம்முடைய வறட்சியை பார்த்த கர்த்தர், நம்முடைய இயலாமையை பார்த்த கர்த்தர், நம்முடைய சூழ்நிலையை பார்த்த கர்த்தர், அவர் இறங்கி நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. 7ஆவது அதுல அழகா சொல்லுவார், அந்த ஆஃபர் கிடைத்த உடனே இது கடையில பலி செலுத்தப்பட்டு அவர் யார் என்று நிரூபிக்கப்பட்ட சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சொல்றாரு, நான் என் காதுல மழை பெய்கிற சத்தம் கேட்கிறது. அந்த ஆகாப்ட சொல்றாரு பாருங்க, மழை வர எவ்வளவு அழகான சம்பவம். நீ போ, வேகமா போ. பின்பு எலியா ஆகாபை நோக்கி 41வது, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். அவரு காதுல ஒரு சத்தம் கேட்குது, இரைச்சல். ஆனா அது கூட வாய்ப்பு இல்லை. வானத்தை பார்த்தா மழை மேகமே இல்லை. அவன் உதவியாளர் சொல்றான், ஐயா ஒரு மேகமும் இல்லைன்னு. போய் பாரு. 7 தரம் ஆச்சு. அதுக்கு பிறகு அவன் கோபத்துல சொன்னானோ அல்ல உண்மையா பார்த்ததை சொன்னானோ தெரியல. சொன்னா பாத்தீங்களா, கடல்ல இருந்து ஒரு மேகம், உள்ளங்கையளவு மேகம் எழும்பி வர கண்டேன். அவருடைய விசுவாசம். நானும் சொல்றேன், அப்படி விசுவாசிங்க. இதே போல விசுவாசிங்க. என் கடன் நீங்கிச்சு, என் கஷ்டம் நீங்கிச்சு, என் பிரச்சனை நீங்கிட்டு விசுவாசம் பாருங்க. பிரச்சனை நீங்கிட்டு அதுக்கடையில மேகங்கள் கூடி பெருமழை பெய்தது. அதே போல உங்க வீடு செழிப்பா இருக்க ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அந்த செழிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, இதே போல செழிப்பா இருக்க அந்த வீடு எவ்வளவு பெருமழை பெய்ததோ அந்த வீட்டுல அந்த ஊரார், அந்த தேசத்தார் மகிழ்ந்தது போல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிறவங்க எல்லாம் மகிழ்ந்திருக்க, ஏசப்பா அந்த வீட்டுல தங்க உங்க கிருபை சூழ்ந்திருக்க, எப்போது இரக்கமுள்ள தேவன் அந்த வீட்டாரை ஆசீர்வதிக்க நல்ல பிதாவே. ஆமென்.